நிலையில நாங்கள் இருந்திருக்கிறோம். அதே மாதிரி சட்டம் எளிமையாக இருந்தால்தான் எல்லாரும் கொடுப்பாங்க. வருஷம் கொடுனா கஷ்டமா இருக்கு, ஒரு தடவை கொடுனா லேசா இருக்கும். எளிமையா இருந்தா தான் எல்லாரும் ஈஸியா கடைபிடிப்பாங்க. இப்படிங்கிறத ஒரு பேச்சுக்கு அந்த வாதத்தை சொல்லும் பொழுது எங்களுடைய பேச்சுக்கள்ல வாதங்கள்ல எடுத்து வச்சிருக்கிறோம். அதுவும் எங்களுடைய சகாக்களால் மசூராவில் வைத்த பொழுது இதுகளை எடுத்து வைக்க கூடாது. எளிமையான எத்தனை விஷயத்தை நம்ம மக்களை கடைபிடிக்காம இருக்கிறாங்க. எளிமை என்பது ஒரு காரணம். அல்லாஹ் பயப்படுற ஒருத்தனுக்கு சட்டம் எளிமையா இருந்தாலும் சரி கஷ்டமா இருந்தாலும் சரி அது ஒரு ஆர்குமெண்டே கிடையாது. இது ஒரு வாதமாக வைக்க கூடாது என்று சொன்ன உடனே அதை தவறு என்று நினைச்சிட்டோம் நாங்களே. சரி, இந்த வாதம் சரியில்லைதான், இந்த வாதத்தை நம்ம வச்சிருக்க கூடாது. அதுக்கான நிலைப்பாட்டில் மாற்றம் வந்துடாது. அது நாங்கள் நிரூபிக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் நாங்கள் சொல்வது சரி என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் இன்ஷா அல்லாஹ் அது நிரூபணமாகும். அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஜகாத்து கொடுக்க வேண்டும் குல்லாமின் ஒரு வாசகம் போட்டு வரும். அந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அது அப்படி ஒரு ஹதீஸை இல்லை என்று ஒரு நேரத்தில் சொன்னோம். எடுத்து காட்டினவுன்னு மறுஆய்வு செஞ்சோம். ஆமா இருக்குதே, சரியா இருக்குமா, சரியா இருந்து ஏற்றுக்கலாமே என்கிற அடிப்படையில் ஆய்வு செஞ்சோம். அந்த ஆய்வு செஞ்ச நேரத்தில் அது சரியில்லைங்கிறது எங்களுக்கு தெரிகிறது. இரண்டாவது, சரிந்து வைத்துக் கொண்டால் கூட நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு சம்பந்தம் இல்லை. அது எப்படி நான் விளக்குவேன், அது தெரிகிறது என்பதை நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். அந்த நிலையை நாங்கள் விளக்கி சொல்லியிருக்கிறோம். ஏகத்துவம் பத்திரிகையில் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி புகாரில் இடம்பெறக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அதாவது அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான். எதுக்கு கடமையாக்கி இருக்கிறான்னு கேட்டால் பொருள்களை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி கடமையாக்கி இருக்கிறான் என்ற ஒரு செய்தி வருகிறது. அது என்னுடைய உரையில் என்னுடைய கவனக்குறைவுல நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உமர் சொல்லியிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன். 2 தடவை அது சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அது எங்களுடைய சகாக்களை இதெல்லாம் கவனத்துக்கு கொண்டு இது மறுப்பு கிடையாதுங்க, இப்னு உமருடைய சொல்லாதான் வருது, நீங்க ரசூல்லாங்கிற அந்த வார்த்தையை கவனிக்காம விட்டுருக்கிறீங்க, அங்க ரசூல்லாங்கிற வார்த்தை கிடையாது என்ற உடனே அதையும் நம்ம வெளிப்படையாக இணைஞ்சிருக்கிறோம். எழுத்து மூலமாக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம். அதன் பிறகு நடந்த நிகழ்ச்சிகள்லையும் வெளிப்படையாக அது பேசியும் இருக்கிறோம். இந்த சம்பவங்களை பேசி இருக்கிறோம். இங்க பேசுறது புதுசா பேசல, இதுக்கு முன்னாடி அது சொல்லி